இப்ப நேத்திக்கு நம்ம அண்ணன் சீமான் போயிருக்கார், ரஜினிகாந்தை பார்த்திருக்கிறார். இப்ப எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, 2026 சட்டமன்ற தேர்தல் வரப்போது திராவிட மாடல் ஆட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டில் நல்ல முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்குமா முடியாதா என்ற கதையெல்லாம் தாண்டி வரக்கூடிய தேர்தலில் திமுகவுக்கு எதிரான சங்பரிவார் அமைப்புகளுக்கு ஆதரவான அரசியலை எப்படி முடிவு செய்வது, யாரை முக்தி வைத்து முடிவு செய்வது, அதற்கான பண பரிவர்த்தனை யாரிடமிருந்து பெறப்படுவது, இதையெல்லாம் பேசி முடிவு செய்வதற்காக தான் இது போன்ற சந்திப்புகள் எல்லாம் கடந்த காலங்களில் நடந்திருக்கிறது. இப்போதும் சீமான் ரஜினிகாந்துடைய சந்திப்பும் அப்படியாக தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு RSSஓ அல்லது அதனுடைய சார்பு அமைப்புகளோ நேரடியாக களத்தில் வராது. ஒரு இந்து இயக்கத்தை சார்ந்தவர்கள் ஒரு சமூக விரோத செயலையோ சட்டம் ஒழுங்கு சீர்கெடுகிற செயலை செய்யும் போது உடனடியாக RSS காரங்க வருவாங்க, RSSக்கும் அதற்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்து முன்னணிக்காரன் வருவான், அது விஸ்வந்து பரிசை செஞ்சது, இந்து முன்னணிக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்ல. கடைசியில பார்த்தா எல்லா பையனுக்கும் ஒரே மேடையில் நின்றுப்பாங்க. இது அவர்களுடைய வழக்கமான நடைமுறை தான். அதே போன்றுதான் அரசியலில் ஒரு கருத்தை உருவாக்குவதற்கு யாரை வைத்து அந்த கருத்து உருவாக்குறது, எது போன்ற கருத்துக்களை முன்வைப்பது, திராவிட அரசியலுக்கு எதிராக என்னென்ன விஷயங்களை பயன்படுத்துவது, ஊடகங்களை பயன்படுத்துவது, எப்படி தனிப்பட்ட நபர்களை பயன்படுத்துவது, அரசியல் ஆளுமைகளை கருத்தாளர்களை எப்படியெல்லாம் பயன்படுத்துவது என்பதற்கான ஒரு அடிப்படையாக விஷயம்தான் இது போன்ற சந்திப்புகள் எல்லாம் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன்.